வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குத்துக்கல் வலச போகிற மெயின் ரோட்டு மேலே இருக்கிறது தான் ஜமாலியா நகர். ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது. இந்த ஜமாலியா நகர்லேயே ஒரு 6.25 சென்ட் தெற்கு பார்த்தா வீட்டு மன சேல்ஸுக்கு வந்திருக்கு. வீடுகளுக்கு மத்தியிலே உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம். இது குத்துக்கல் வலசையிலேருந்து ரிட்டன் தென்காசி வரும்போது KFC ஓப்பன் பண்ணாங்க புதுசாக. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஜமாலியா நகர். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய வீடுகள் வந்துடும். மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது. இதுதான் ஜமாலியா நகர் என்ட்ரன்ஸு. முதல்ல ஸ்டார்டிங்லேயே பில்டிங் பள்ளிவாசல்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிரும். 20 அடி தார் ரோடு போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த வழியாக பேக் சைடில் இப்ராஹிம் நகருக்கும் காளிதாசன் நகருக்கும் போயிடலாம். இதில் இப்ராஹிம் நகர்லேயே வந்திருக்கு இந்த இடம். தெற்கு பார்த்த மனை, உடனே வீடு கட்டுறதுக்கு சூப்பரான மனை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய வீடுகள் தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இடமே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா, நல்ல டெவலப்பான ஏரியா. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டுங்கிறது நடந்தே போயிடலாம், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இதில் 2வது லேஅவுட் தான் இந்த இப்ராஹிம் நகர். இந்த இப்ராஹிம் நகரில் தான் நம்ம பார்க்க போகிற மனை வந்துடும். முன்னாடியும் தெரு பின்னாடியும் தெரு 2 மனை சேர்ந்தாப்பில் கொடுக்குறாங்க. இதான் இடம் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் தார் ரோடு தான். பின்னாடி வரைக்கும் வீடுகள் வந்துருச்சு நிறையா. இப்ராஹிம் நகர் இதான் இடம். முன்னாடி பின்னாடி 2 மனையாக வந்திருக்கு சேர்ந்தாப்புல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு. இடத்த ஒட்டியே நீங்கள் ஒரு பெரிய அளவில் வீடு கட்டினாலும் உடனே வீடு கட்டிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ரேட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதான் மனை மெயின் ரோட்டில் இருந்து பக்கத்திலே இருக்குது. முன்னாடி உள்ள மனையும் பின்னாடி உள்ள மனையும் சேர்ந்தாப்புல கொடுக்காங்க. முன்னாடி உள்ள மனை பார்த்தீங்கன்னா 20க்கு 50 அப்படிங்கிற அளவில் இருக்குது. கரெக்டாக 2.25 சென்ட். இதில் அப்படி பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மனையை ஒட்டி சேர்ந்தாப்புல 30க்கு 58 அப்படிங்கிற மாதிரி ஒரு மனை. 4 சென்ட் மொத்தம் 6.25 சென்ட் இடம். சேர்ந்தாப்புல தான் கொடுப்பாங்க, தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி வீடு கட்டி முன்னாடி கார் பார்க்கிங் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடி கார்டன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பின்னாடி ரோடு இருக்குது, ஆனால் ஆக்சிஸ் இங்கோடி தான் இருக்குது. இப்ராஹிம் நகர் ஜமாலியா நகர் வழியாக தான் ரோடு ஆக்சிஸ் இருக்குது. அந்த ரோடு பிளாக் ஆகிடுச்சு. ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. நல்ல மனை, அதில் சதுர ஷேப்பில் இருக்குது. பின்னாடி உள்ளது, முன்னாடி உள்ளதை கார் பார்க்கிங்குமா, பின்னாடி உள்ளதை ஒரு பெரிய அளவில் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல மனை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம், நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அளவு கரெக்டாக இருக்குது. கல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு, இது ரோடு 20 அடி ரோடு. 2 பக்கம் ரோடு இருக்குது. இது மனை ஆல்ரெடி போட்டது தான். பின்னாடி உள்ள இடத்த நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் ரோடு வரும்போது நம்ம அதுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணிக்கலாம். நல்ல இடம். மொத்தம் 6.25 சென்ட் இருக்குது. தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு, சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த பிளாட்டு தனியாக கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக மட்டும்தான் கொடுப்பாங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் இடம் வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இல்லை வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மனை. மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. குத்துக்கல் வலச ரவுண்டனா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஒரு மெயினான ஏரியாவில் ஒரு நல்ல மனை, சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல உடனே வீடு கட்ட ஒரு சூப்பரான இடம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ கிடையாது. அதனால் ரேண்டல் பர்பஸுக்கு நினைக்கிறவங்க, ரேண்டலுக்கு விட்டு இன்கம் பார்க்க நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் உடனே லைன் வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட் போடுறதுக்கு ஒரு நல்ல இடம். ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது. ரேட் இட்லி பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 9 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.